மொத்தமாக நீங்கள் வந்து சிஎஸ்கே நேற்று எப்படி ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே முடிவு பண்ணது என்னன்னா, ஓகே யங்ஸ்டர்ஸ் இப்போ இனி அடுத்து வர ஃபியூச்சர்ல நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்கவுட் பண்ணி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் சிஎஸ்கேக்கு லாஸ்ட் சீசனே வந்த மாதிரி தோணுது. தோனி வந்து இம்பாக்ட் பிளேயராக இந்த சீசன் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இன்ஜுரி இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டோனியை பொறுத்த வரைக்கும் அந்த கார்த்திக் சர்மாவுக்கு பிட் போனதே வந்து மெயின் ரீசன் என்னன்னா, டோனியை வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மினிமம் ஒரு 180ல இருந்து 200 அடிச்சாதான் இந்த பவுலிங் லைனப்பை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியும் ஒரு டார்கெட்டை அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். ஸோ ஒருவேளை ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய டார்கெட்டா இருந்தாலும் சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இந்த டீம்கிட்ட இருக்கு. ஃபைனலா சிஎஸ்கேக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்குறீங்க? சிஎஸ்கேக்கு நான் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஸோ அதனால ஒரு 10க்கு ஒரு 9 கொடுக்கலாம். வணக்கம் கிருபா. வணக்கம் ப்ரோ. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷனில் வந்து மிக்சராக வந்து எல்லாரோட கமெண்ட்ஸ் இருக்குது, போயிட்டு இருக்குது. என்ன சொல்கிறது, சும்மா மிக்சர் சாப்பிட வருவாங்கன்னு பார்த்தா வந்து குவிண்டன்டிக்காக சுட்டுட்டு போயிட்டு ஜாலியாக இருக்காங்க மும்பை இந்தியன்ஸு. நிறைய மிக்சராக தான் இருக்குது. இப்போ இவங்க தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அவங்க தான் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஆக்ஷனில் பேப்பரில் வந்து டேபிளில் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஆன் கிரவுண்டு பர்ஃபார்மன்ஸ் போகும்போது தான் பெருசாக நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிகிற மாதிரி தெரியும் இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது. அப்படி பார்க்கும்போது வந்து சிஎஸ்கே வந்து ஒரு பெரிய பர்சனோடு போனாங்க, 43 கோடியோடு போனாங்க. கார்த்திக் பிரசாந்த்னு சொல்லிட்டு 2 யங் டேலண்ட்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 28.5 கோடிக்கு வந்து எடுத்திருக்காங்க சேர்த்து. அது வந்து அதுக்கு வந்து ஒரு மிக்சட் ஒப்பீனியன்ஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அகில் ஹுசைன் அதுக்கு மாதிரி வந்து ஒரு சில பிளேயர்ஸ், மேத்யூ ஷாட் அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க நிறைய பிளேயர்ஸை. மொத்தமாக நீங்கள் வந்து சிஎஸ்கே நேற்று எப்படி ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ஷன் ஆக்சுவலா லாஸ்ட் சீசனுடைய அந்த டிராபேக் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த ஆக்ஷன்லேயே தெரிய வந்துச்சு. ஏன்னா இப்போ லாஸ்ட் சீசன் பார்த்துட்டீங்கன்னா இது வரைக்கும் உடன் ஸ்பூன்லேயே ஃபினிஷ் பண்ணாத ஒரு டீம் உடன் ஸ்பூன் ஃபினிஷ் பண்ணாங்க. அண்ட் எப்படி சொல்றது, மற்ற டீம்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும்போது சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ரொம்ப இந்த ஓல்டு ஸ்டைல் ஆஃப் சிஎஸ்கே தான் பார்க்க முடிச்சு. அந்த ஓல்டு ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது போன சீசன் தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இன்ஜூரி ரீப்ளேஸ்மெண்டா சில யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்தாங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சிஎஸ்கே முடிவு பண்ணது என்னன்னா, ஓகே யங்ஸ்டர்ஸ் இப்போ இனி அடுத்து வர ஃபியூச்சர்ல நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்கவுட் பண்ணி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் சிஎஸ்கேக்கு லாஸ்ட் சீசனே வந்த மாதிரி தோணுது. ஸோ அதனாலதான் இந்த வருஷம் என்னன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் மேல பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா சிஎஸ்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ், ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸை தான் எடுப்பாங்க. ட்ராஃபி வின் பண்ணக்கூடிய காம்பினேஷனா அதை மாத்துவாங்க. இப்போ வந்து சிஎஸ்கே வந்து அந்த எப்பவுமே சிஎஸ்கே ஆக்ஷன் ஒரு மினி ஆக்ஷனா இருக்கட்டும், மெகா ஆக்ஷனா இருக்கட்டும், ஆக்ஷன் முடிஞ்ச உடனே சிஎஸ்கே உடைய டீம் எப்படி இருக்கும்னா ட்ராஃபிக்கு ரெடி பண்ற ஒரு டீம் அப்படிதான் இருக்கும். இந்த வருஷம் சிஎஸ்கே எடுத்திருக்க டீம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர். இந்த வருஷம் இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான், பட் ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேடுறாங்க. ஏன்னா இந்த வருஷம் கிளிக் ஆச்சு அப்படின்னா அடுத்த சில வருஷங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு இந்த டீம் இந்த பிளேயர்ஸை வச்சு ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பிரசாந்த் வீர அவருக்கு 20 வயசு தான் ஆச்சு, கார்த்திக் சர்மா 19 வயசு தான் ஆச்சு. ஸோ ஒரு 35 முடி ஆடுவாங்க அப்படிங்கும் போது அந்த கோர் அடுத்த ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா சிஎஸ்கே செட் பண்ண பாக்குறாங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்துல ஒரு மெகா ஆக்ஷன் வரும். அந்த மெகா ஆக்ஷன் வரும்போது டோனி இருக்க மாட்டாரு, சில பல சீனியர்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்பவே ஜடேஜாவை ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ரீடென்ஷன் பார்க்கும்போது ஒரு 5 பேரை நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு இந்தியன் கோரை செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் அந்த ஒரு கடந்த ஒரு 10 வருஷமா அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே வந்து அந்த ஒரு விஷயத்தை தான் பெர்ஃபெக்டா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க இந்த ஆக்ஷன். அடுத்த ஒரு 10-15 வருஷம் இல்ல அடுத்த மெகா ஆக்ஷன் வரும்போது எனக்கு சாலிடா ஒரு 5 பிளேயரை நான் ரீடைன் பண்ணணும், அதுவும் இந்தியன் கோரை ரீடைன் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இந்த ஆக்ஷன் அமைஞ்சிருக்கு. ஒரு பெரிய ஹை ரிஸ்க், மோர் தென் 50% ஆஃப் த பர்ஸ் அமௌண்ட் வந்து 2 பிளேயர்ஸ் மேல செலவு பண்ணாங்க. 2 யங்ஸ்டர்ஸ், அன்கேப்ட் யங்ஸ்டர்ஸ். அவங்க டொமஸ்டிக் கரியரே எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கடந்த 1-2 வருஷமா தான் அவங்க டொமஸ்டிக்கே ஆடி இருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் மேல பொட்டன்ஷியலா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிக் ஷூவை வந்து ஃபில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. பிரசாந்த் வீருக்கு வந்து ரவீந்திர ஜடேஜாவுடைய ஷூஸை ஃபில் பண்ணும். கார்த்திக் சர்மா வந்து டோனியோடைய ஷூஸை ஃபில் பண்ற மாதிரி தான் கொண்டு வர போறாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி அமையுது அப்படிங்கிறது. ரிஸ்கி மூவ், பட் சிஎஸ்கேக்கு வந்து எப்படி சொல்றது, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும். இந்த ஆக்ஷன் ஒரு பெரிய பிளேயர், ஒரு ஸ்டார் பிளேயர்ஸா இல்ல அப்படின்னாலும்
ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க யோசிச்சிருக்காங்க, இதுதான் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதில் நெக்ஸ்ட் கேள்வி வந்து இந்த பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த அடிஷ்னல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம்? பிளேயிங் லெவன் வந்து ஆக்சுவலா ஓப்பனிங் வந்து ஆயுஷ் மாத்ரே, நான் ஒரு 2-3 காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெகுலர் காம்பினேஷன் போயிருவோம். ஆயுஷ் மாத்ரே அண்ட் ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங். ருத்ராஜ் கேக்வாட் அட் நம்பர் 3. நம்பர் 4ல டெவால் பெவிஸ் வருவாரு. 5ல சிவம் துபே. 6 and 7ல யங்ஸ்டர்ஸ் வச்சு அவங்க ஃபில் பண்ணுவாங்க, பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா. பவுலர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நூர் அகமத், நாதன் எலிஸ் உள்ள வருவாரு. அன்ஷுல் கம்போஜ் அண்ட் கலீல் அகமத். 4 ஓவர்சீஸும் ஃபில் ஆயிருச்சு. தோனி வந்து இம்பாக்ட் பிளேயரா தான் இந்த சீசன் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த இன்ஜுரி இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ டோனியை பொறுத்த வரைக்கும் அந்த கார்த்திக் சர்மாவுக்கு பிட் போனதே வந்து மெயின் ரீசன் என்னன்னா டோனியை வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சோ இது வந்து ஒரு காம்பினேஷன். இந்த இடத்துல அகிலுசேன் ஃபில் பண்ணா இன்னொரு ஸ்லாட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருக்கு பதிலாக அகிலுசேன் உள்ள வருவாரு, ஸ்பின்னர் ஃபில் பண்ற மாதிரி. சோ இந்த இடத்துல சில பல காம்பினேஷன்ஸும் சேஞ்ச் பண்ணலாம். ஒருவேளை பிரசாந்த் வீர் இல்ல கார்த்திக் சர்மா ஒருவேளை பெரிய அளவு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா பேக்கப்க்கு சர்ஃப்ராஸ் கான் எடுத்து வச்சிருக்காங்க. சோ அவரை எடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயரா உள்ள சேர்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சிஎஸ்கே வந்து இந்த மிடில் ஆர்டர்ஸ் தான் இந்த அகிலுசேனம் தான் விளையாடணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா டாப் ஆர்டர்ல ஆயுஷ் மாத்ரேக்கு பதிலா மேத்யூ ஷார்ட் எடுத்திருக்காங்க. அவருமே ஒரு ஆல்ரவுண்டர், ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ஒரு டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர். சோ ஆயுஷ் மாத்ரேவும் சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ணிட்டா அங்க ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும். சோ அந்த மாதிரி கூட காம்பினேஷன் சிஎஸ்கே ட்ரை பண்ணலாம். இதுல வந்து 3 ஓவர்சீஸ் சாலிடா ஆடிடுவாங்க. நூர் அகமத், டெவால் பெவிஸ், நாதன் எலிஸ், மேட் ஹென்ரி எடுத்தாங்க. சோ நாதன் எலிஸ் இல்ல மேட் ஹென்ரி அந்த ஒரு பொசிஷன் அவங்களுடைய ஃபார்ம் பொறுத்து இருக்கும். சோ 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இப்படிதான் ஃபில் பண்ணுவாங்க. இன்னொரு ஓவர்சீஸ் ஸ்பாட் அகிலுசேன் உள்ள ஆடுவாரா இல்ல ஒருவேளை மேத்யூ ஷாட் ஆடி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் லைன் அப்ப எடுத்துட்டு வர போறாங்களா, இல்ல எனக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தேவை அப்படிங்கும் போது ஜாமி வார்டன் வச்சிருக்காங்க. ஜாக்ரி ஃபால்ஸ் நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், ஸோ அவரை வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான காம்பினேஷன்ல ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த 4th ஓவர்சீஸ் ஸ்பாட் அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படிதான் இருக்க போகுது. அண்ட் டோனி வந்து மேக்சிமம் இந்த சீசன் இம்பாக்ட் பிளேயரா தான் வருவாரு. அப்ப வந்து தோனி வந்து பிளேயிங் லெவல்ல இருக்க போறது இல்ல. எஸ், கீப்பிங்க்கும் சஞ்சு சாம்சன் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது டோனி வந்து ஜஸ்ட் அந்த லாஸ்ட் ஒரு தம்பி எனக்கு ஒரு 2 ஓவர் போடுப்பா அப்படிங்கிற ஒரு மோடுக்கு தான் போறாரு. ஓகே, இப்போ இன்னொரு எதுனா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பேட்டிங் ஸ்டாக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் திருப்பி அந்த கோரை வந்து திருப்பி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து யாருக்கடா பேட்டிங் கொடுக்கலான்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் டேக்கோட இருக்கிறதுனால வந்து இந்த 2 பசங்களையும் வந்து சின்ன பசங்க வந்து ஆடியே ஆகணுன்ற ஒரு கட்டாயமும் இருக்கும். பட் என்ன சொல்கிறது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் தேவைப்படும். எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஆயுஷ் மாத்ரே, உருவில் பட்டேல் வந்தாங்க. இப்போ உருவில் பட்டேல் எங்கே இருக்க போகிறான்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு இது கேள்வி இருக்குது. ஏன்னா உருவில் பட்டேல் வந்து இப்போ டீசெண்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணார். ஆயுஷ் மாத்ரே வந்து எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணார், அவர் கொடுத்த ரோலில். உருவில் பட்டேல் வந்து வாஸ் ஓகே அந்த டயத்தில் வந்து. பட் ஆனால் வந்து இதுதான் அவரோட டெவலப்மெண்ட் சீசன் வேறு. அதனால் பேட்ஸ்மேன் பயங்கரமாக ஸ்டாக் ஆகிருக்கு. நம்ம எப்பயுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, லீக் ஐபிஎல் அடிக்கிற டீம் பார்த்தீங்கன்னா தே வில் ஹேவ் ஒன் குட் பவுலர். அந்த பவுலரே வந்து ஒரு 3-4 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இருக்கும். பிரைம் பும்ராவாக இருக்கட்டும், போன சீசன் ஹேசல்வுட்டாக இருக்கட்டும். நம்மளுக்கு வந்து பதிரானா வந்து நம்ம வின் பண்ண சீசனில் வந்து பதிரானா வெரி என்ன சொல்கிறது ஒரு பிக் இம்பேக்ட் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு சிஎஸ்கேல வந்து அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பவுலர் யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? சோ நான் வந்து நேத்தன் எல்லிஸை வந்து நான் பார்ப்பேன். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது நேத்தன் எல்லிஸ். பட் ஸ்டில் நேத்தன் எல்லிஸ் இப்போ இருக்க ஃபார்முக்கு அவர்னால போல்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் பேட்டர்ஸ் வந்து இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு 300 மாதிரியான ஒரு டீம் தான், சிஎஸ்கே வந்து ஒரு 220-250 மாதிரியான டீம் தான் வச்சிருக்காங்க. அந்த போன சீசன்ல ரொம்ப ஸ்லோவா ஆடி இந்த சிஎஸ்கே வந்து அதுல இருந்து எழுந்து வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு டீமை பில்ட் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. பட் பவுலிங் கோர் வந்து கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு மினிமம் ஒரு 180ல இருந்து 200 அடிச்சாதான் இந்த பவுலிங் லைனப்பை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியும் ஒரு டார்கெட்டை அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். ஒருவேளை ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்க
அப்படின்னா எவ்வளவு பெரிய டேலண்டா இருந்தாலும் சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இந்த டீம்கிட்ட இருக்கு. பட் பவுலிங் வந்து ஒரு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கோரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாம்பியன்ஷிப் அடிக்கக்கூடிய டீமுக்கு அந்த பவுலிங் தான் மெயின். ஒரு 2 பவுலர் நல்லா பவுல் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு பவுலர் சிஎஸ்கே ஃபைன் பண்ணணும் இந்த சீசன். முன்னாடி சொன்ன மாதிரி பேட்டர்ஸ் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கனால அது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். பவுலர்ஸுக்குமே அந்த ட்ரையல் அண்ட் எரர் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். சில ஸ்டார் பவுலர்ஸ் இருக்கலாம் டீம்ல, பட் ஸ்டில் ஃபைன் பண்ணணும். அன்ஷுல் கம்போஜ் மாதிரியான ஒரு பிளேயர் கூட உங்களுக்கு வந்து அந்த டெட்லி பவுலரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கலீல் அகமது போன சீசன் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் மெயின். நூர் அகமது மாதிரியான ஒரு ஸ்பின்னர் இருக்கும்போது மிடில் ஓவர் நீங்க வந்து டெத் ஓவர்ல ஒரு 10 ரன் மாதிரி யாக்கர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு பதிலாக மிடில் ஓவர்ஸ்லயே அந்த விக்கெட்ஸ் எடுத்து எக்கனாமிக்கலா பவுல் பண்ணக்கூடிய நூர் அகமது மாதிரியான ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ராகுல் சவர் எடுத்திருக்காங்க. நம்ம அவரை பத்தி நம்ம பேசவே இல்லை. ஆக்சுவலா ராகுல் சவரும் டீமுக்கு உள்ள எடுத்துட்டு வந்து ஒரு காம்பினேஷன் செட் ஆகி உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, சேப்பாக் மாதிரியான கண்டிஷன்ஸ் ஹோம்ல ஒரு 7 மேட்ச் இல்ல 8 மேட்ச் ஆடுறாங்க அப்படிங்கும் போது சேப்பாக் கண்டிஷன்ஸ்ல ரொம்பவே டெட்லியா இருப்பாரு. நூர் அகமது பிளஸ் ராகுல் சவர் போல் பண்ணும்போது அந்த 8 ஓவர்ஸ் அவங்களால அந்த மிடில் ஓவர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ சென்னை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர் பவுலிங் பெருசா இல்ல அப்படின்னு பார்த்தாலும் இந்த மிடில் ஓவர்ஸ்ல நல்லா போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி அகில் ஹுசைனும் டீமுக்குள்ள இருக்காரு. சோ அந்த மாதிரி எந்த காம்பினேஷன்ல போறாங்கன்னு தெரியல. பட் எந்த காம்பினேஷன்ல வந்தாலும் ஸ்பின் அட்டாக் கொஞ்சம் வந்து சூப்பர்வா கண்டிஷன் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். சோ அதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் சிஎஸ்கே உடைய அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு தீபக் சார் மாதிரியான ஒரு பவுலர், ஷர்துல் தாக்கூர் மாதிரியான ஒரு பவுலர் தான் டெட்லி பவுலரா உருவாக்குனாங்க. சோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர், ஒரு அன்ஷுல் கம்போஜோ இல்ல முகேஷ் சௌத்ரியோ, கலீல் அகமது ஆல்ரெடி போன சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, அவர் இன்னுமே கொஞ்சம் நல்லா பூஸ்டப் ஆகி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னா அந்த இடத்துல செட் ஆயிரும். சோ யாரோ ஒருத்தரை உருவாக்குவாங்க இந்த சீசன் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஓகே, ஃபைனலா 6th ட்ராஃபி அடிப்பாங்க சிஎஸ்கே நினைக்கிறீங்களா? ஸோ ஆக்சுவலா ஒரு மும்பை இந்தியன் ஃபேனா அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். 6th ட்ராஃபி அப்படிங்கிறது நல்லா விளையாண்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு எப்பவுமே ஆஸ் அ மும்பை இந்தியன் ஃபேனா சிஎஸ்கே நல்லா விளையாண்டு அவங்க கூட விளையாடணும் அப்படிங்கிறது தான் ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனோடைய ஆசையா இருக்கும். ஸோ அவங்களும் வருவாங்க, மும்பை இந்தியன்ஸும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ கண்டிப்பா பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஒரு ரிஸ்கி டீம் இது. கிளிக் ஆச்சு அப்படின்னா சூப்பரான ஒரு டீம், எக்ஸ்ட்ராடனரி டீமா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கிளிக் ஆகலைன்னா திரும்பவும் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டு திரும்பவும் டிராயிங் ரூமுக்கு போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒன்னு வின் பண்ணா ஒரு எக்ஸ்ட்ராடனரி சீசனா பெர்ஃபார்ம் பண்ணா, இல்லைன்னா இது வந்து ஒரு ரிஸ்கி டீம் மாதிரிதான். ஸோ எப்படி வேணாலும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல எக்ஸ்ட்ராடனரியா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணணும், டீமை வின் பண்ண வைக்கணும், அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படிங்கிறது ஆசையா இருக்கும். ஸோ சிஎஸ்கே அந்த ஒரு சான்ஸ் இந்த வருஷம் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அதை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணி டீம் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஹோப்ஃபுல்லி பாக்குறேன். ஃபைனலா சிஎஸ்கேக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்குறீங்க? சிஎஸ்கேக்கு நான் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஸோ அதனால ஒரு 10க்கு ஒரு 9 கொடுக்கலாம். ஓகே, சூப்பர், நைஸ். இல்ல நான் அந்த ஆக்ஷன்ல அவங்க டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்க. சோ அதனால நான் வந்து ஒரு மும்பை இந்தியன் ஃபேனா நான் இங்க இருந்து பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். 28 crores-க்கு 2 யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது சிஎஸ்கே எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, டைமென்ஷன் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு நான் பார்த்திருக்கேன். அது ஸோ அந்த இம்ப்ரெஸ் ஆனால ஒரு 9. ஓகே ஓகே, தேங்க்ஸ் கிருபா. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து இது அப்படியே பேசிக்கிட்டே இருக்க போகிறாங்க ஐபிஎல் ஆரம்பிக்கிற வரைக்கும். ஏன்னா எல்லாரோட ஃபார்மும் வந்து எல்பி என்ன சொல்கிறது ஸ்க்ரூட்டினில் இருக்க போகுது. இனிமேல் பார்ப்போம் கிருபா எப்படி போகுதுன்னு. தேங்க்யூ ஃபார் டைம். பார்ப்போம் ப்ரோ. தேங்க்யூ. Subscribe to One India and never miss an update.